மேஷராசினர் நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வந்து ஏழரை சனியோட முதல் ஸ்டெச்ல இருக்கீங்க. எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. ஏழரை சனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெச் அப்படின்னா அது வந்து விரயஸ்தானம். அதான் என்ன சொல்லுவாங்க, முதல்லயே வந்து அவர் வந்து விரயத்துல வந்து நிற்கிறார். சுப விரயமும் இருக்கும், அசுப விரயமும் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அதாவது சனீஸ்வரனால நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த குரு பயிற்சி மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னா, அதாவது இப்ப குரு வந்து 3வது இடம் சொல்லக்கூடிய அந்த முயற்சி ஸ்தானத்திலேருந்து 4வது இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்துக்கு மூவ் ஆறார் குரு. ஜாதகத்துல ரொம்ப விசேஷம். 1, 4, 7, 10வது இடங்கள் கேந்திரஸ்தானம் ரொம்ப விசேஷமான இடங்கள். அதே மாதிரி 1, 5, 9வது இடங்கள் வந்து திரிகோண ஸ்தானம். இது வந்து ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான இடம். இப்ப வந்து குரு வந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அதாவது இந்த வருகிற குரு பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா 1/6/2026 இருந்து முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு மூவ் பண்ணாரு குரு. அப்படிங்கும்போது இதை வச்சு பேஸ் பண்ணி என்ன மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களோட நினைச்ச காரியங்கள் முதல்ல நடக்கும். இவ்வளவு நாள் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தியோகத்துல வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்மளால இருக்க முடியல, ஏதோ ஒரு ஸ்டாக்னஸ் இருந்துட்டே இருக்கு, ஒரு டிலேனஸ் இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, இந்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு வந்து உத்தியோகத்துல வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். அது ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பணவரவுங்கிறது வந்து சரியா இல்லாம இருக்கும். அதாவது சேலரியில வந்து ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே இந்த சாத்தியக்கூறு எல்லாமே உண்டு. பணப்புழக்கம் வந்து நல்லா இருக்கு மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். முதல் விஷயம் என்னன்னா, சனியோட அந்த சொல்லுவாங்க அந்த ரிசம்பிளன்ஸ், அந்த சனியோட அந்த பாதிப்பை வந்து இப்ப வந்து குரு பகவான் வந்து அவ்வளவு உங்களுக்கு வந்து குறைக்க போறாரு. அதான் மெயினான விஷயம்.